பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 1. கேள்வி 1. ஆதியிலே என்ன இருந்தது? பதில் வார்த்தை. கேள்வி 2. அந்த வார்த்தை யாராயிருந்தது? பதில் தேவனாயிருந்தது. கேள்வி 3. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்தது? பதில் ஒளியாயிருந்தது. கேள்வி 4. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 5. ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 6. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த டேஷ். பதில் மெய்யான ஒளி. கேள்வி 7. யார் அவரை அறியவில்லை? பதில் உலகமோ. கேள்வி 8. யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? பதில் அவருக்கு சொந்தமானவர்களோ. கேள்வி 9. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாவார்கள்? பதில் தேவனுடைய. கேள்வி 10. அவருடைய மகிமை எப்படி இருந்தது? பதில் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. கேள்வி 11. அவரை குறித்து சாட்சி கொடுத்தது யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 12. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் எதை பெற்றோம்? பதில் கிருபையின் மேல் கிருபை. கேள்வி 13. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின? பதில் இயேசு கிறிஸ்துவின். கேள்வி 14. தேவனை யார் வெளிப்படுத்தினது? பதில் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. கேள்வி 15. யோவான் என்ன என்று அறிக்கையிட்டான்? பதில் நான் கிறிஸ்து அல்ல என்று. கேள்வி 16. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று எந்த தீர்க்கதரிசி சொன்னார்? பதில் ஏசாயா. கேள்வி 17. யோவான் தான் எப்படி இருக்கிறேன் என்றான்? பதில் நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். கேள்வி 18. யார் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று யோவான் சொன்னான்? பதில் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். கேள்வி 19. யாருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார்? பதில் இயேசு கிறிஸ்துவின். கேள்வி 20. யோவான் எங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார்? பதில் பெத்தாபராவிலே.
கேள்வி 21. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 22. யோவான், ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்திறங்கி யார் மேல் தங்கினதைக் கண்டான்? பதில் இயேசு கிறிஸ்துவின் மேல். கேள்வி 23. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்தவர் யார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 24. யார் தேவனுடைய குமாரன் என்று யோவான் சாட்சி கொடுத்து வந்தார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 25. யோவானுடைய சீஷரில் எத்தனை பேர் இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? பதில் 2 பேரு. கேள்வி 25. ரபி என்பதற்கு என்ன அர்த்தமாம்? பதில் போதகரே. கேள்வி 27. சீமோன் பேதுருவின் சகோதரன் யார்? பதில் அந்திரேயா. கேள்வி 28. மேசியா என்பதற்கு அர்த்தம் என்ன? பதில் கிறிஸ்து. கேள்வி 29. கேபா என்பதற்கு அர்த்தம் என்ன? பதில் பேதுரு. கேள்வி 30. பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊர் எது? பதில் பெத்சாயிதா. கேள்வி 31. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றவன் யார்? பதில் நாத்தான்வேல். கேள்வி 32. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார்? பதில் நாத்தான்வேல். கேள்வி 33. நீ அத்தி மரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றவர் யார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 34. நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றது யார்? பதில் நாத்தான்வேல். God bless you.